வாசலில கோலமிட ஆசைப்படவே நாமே. என்னம்மா பூ விக்க கிளம்பியாச்சா? ஆமாண்ணே, இப்ப போனாதான் நேரம் சரியா இருக்கும். சரிம்மா சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். வெள்ளனமா வந்துடணும், சரியா? அம்மாவை காக்க வைக்க கூடாது. சரிங்க அண்ணே. வாசலே இல்லா வீட்டில் பூசணி புனிதானே. கடவுள் புண்ணியத்துல இந்த புள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை மட்டும் அமைஞ்சா போதும். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. முதல்ல உள்ள துணியை கிழிச்சு தையா, அப்புறமாட்டி தென்றல கிழிக்கலாம். தம்பி வாங்க வாங்க, உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் இந்தா முடிச்சு தந்துறேன். யோ, என்னையா தச்சு வச்சிருக்க? பெயிண்ட்ல ஓட்ட மட்டும் இருக்கு, பைய காணோம். வேற மாதிரி 1000 பாத்துக்க, ஒழுங்கா தச்சு வையா. தம்பி தம்பி, சின்ன டெக்னிக்கல் மிஸ்டேக் ஆகிருச்சு. நீங்க போயிட்டு சாயங்காலம் வாங்க, தச்சு வச்சிரேன். என்னண்ணே இப்படி தச்சு வச்சிருக்க? ஒழுங்கா தைக்கிறது இல்லையா? தம்பி அப்படி இல்ல, இவன் ஒரு முட்டா பையன் தம்பி. காசு கொடுக்க மாட்டான். இவனுக்குலாம் இப்படித்தான் பண்ணணும். என்னண்ணே சொல்ற? ஆமா தம்பி, இப்போ நீங்க ஆல்ட்ரேஷன் பண்ண வரீங்க, சரியா? இந்த காசுலாம் வெறும் டீ செலவுக்கு தான் தம்பி. உருப்படி தச்சாதான் வீட்டு செலவுக்கே ஆகும். ஓ சரி சரி. அந்த காசையும் இந்த நாயி கடன் சொல்லிட்டு போவான் தம்பி, மோசமானவன். தம்பி முகேசு தம்பி, என்ன கண்டுக்காம போறீங்க? அப்பாட்ட சட்ட துணி பையில வச்சு கொடுத்து விட்டேனே, போட்டு பாத்தீங்களா? குப்பையில தான் கொண்டு போய் போட போறேன். ஏன் தம்பி, என்னாச்சு? பெருசா இருக்கா? யோ நீலாம் மனுஷனாயா? ஏயா சட்டை தைக்கிறதுக்கு துணி எடுத்து கொடுத்தா நீ என்னையா ஜாக்கெட்டை தச்சு வச்சிருக்க? தம்பி இதுவும் சட்ட துணிதான் தம்பி, போட்டுக்கங்க, நல்லா இருக்கும். இருடி, இந்த போயிட்டு வந்து வச்சுக்கிறேன் உன்னையா. பாத்தீங்களா தம்பி, இப்படி மாத்தி மாத்தி சொல்லி என் தொழில் வியாபாரத்தை கெடுக்க பாக்குறாங்க. இல்ல நான் மட்டும் அப்படியே கிழிச்சு நட்டுருவ. தம்பி டீ வாங்கிட்டு வரியலா? 2 பேரும் குடிப்போம் சேர்ந்து. காசு இல்லைன்னு என்கிட்ட. காசு இருந்தா கொடுனே. அந்த எதிர்த்த கடையில முனியாண்டி டெய்லருக்குன்னு சொல்லுங்க தம்பி, தருவான். சரி இரு, வாங்கிட்டு வரேன். வேமா தச்சு வைனே ஃபேண்ட, சாயந்தரம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடணும்னே. தம்பி நீங்க அன்ட்ராயர்ல கொடுத்திய ஃபேண்டுன்னு சொல்றீங்க. ஐயோ இங்கே பாரு, அப்புறம் நல்ல கெட்ட வாரத்தில் பிடிச்சி திட்டி விட்டுருவேன் பார்த்துக்க. இந்த இருக்கு பாரியா, இதான் நான் கொண்டு வந்த ஃபேண்ட்டு கீழே லூஸா இருக்குன்னு பிடிக்கிற காண்டி கொண்டு வந்தேன். சாரி தம்பி, டீ குடிக்காம மண்டை வேலை செய்ய மாட்டுது. ஆளு மண்டையும் பாரு, ஆளு இல்லாட்டி ஃபேண்ட்டை நறுக்கி அன்றாயிரம் ஆக்கிடுவ போலக்கே. நீ இருப்பா, அந்த போயிட்டு வந்துடுறேன், வந்தோன்னா கூட தச்சுக்குவோம். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார், என்ன வேணும்? அண்ணே கைலி, புது கைலி மூட்டு வச்சு தச்சு தரலாமா? தச்சிருவோம் சார். டியூட்டி முடிச்சுட்டு போகும்போது சாயந்தரம் வாங்கிக்கலாமா சார்? அண்ணே பண்ணைக்காடு போறேன், டியூட்டி அங்கேதான் போட்டிருக்காங்க. மேல வர்றதுக்கு போய் 2 நாள் ஆகும். பக்கத்துல ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் 1/4 மணி நேரத்துல. தச்சு வைங்க, கையோட வாங்கிட்டு போயிடுறேன், சரியா? சரிங்க சார், போயிட்டு வாங்க, தச்சு வச்சிரேன். யோ பெருசு, இந்தாயா டீய புடியா. அண்ணே முனியாண்டி டெய்லர் ஒரு பார்சல் டீ வாங்கிட்டு வர சொன்னாருண்ணே. தம்பி அந்த முட்டா பையிட்ட சொல்லிருங்க, இதுதான் கடைசி, இனி காசு கொடுத்தாதான் தருவேன்னு சொல்லிருங்க. சரிண்ணே சொல்லிடுறேன். அப்படியே 2 சம்சா வாங்கிட்டு வர சொன்னாருண்ணே. தம்பி இந்தாங்க புடிங்க. A few moments later. தம்பி சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி பிடிக்கணும்? அண்ணே அந்த ஃபேண்ட் இருக்குல்லண்ணே கீழே. சார் வாங்க வாங்க, தச்சாச்சு சார், 50 ரூபா கொடுங்க. சரிண்ணே இந்தாங்க. இந்தாங்க சார், பிடிங்க. யோ என்ன அப்படி எல்லா பக்கம் அடிச்சு வச்சிருக்க? எங்கிட்டயா காலை விடுறது? சார் நீங்க தானே மூடி வச்சு தைக்க சொன்னீங்க. யோ யாரியா நீ? டெய்லர் தானா? என்ன நீ லூசு மாதிரி தச்சு வச்சிருக்க? சார் தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. ரொம்ப ஓவரா பேசினீங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன், பாத்துக்கங்க. சார் இங்க வாங்க. மூலக்கோளாறு உள்ளவன் சார், லூசு பைய. பேசாம நீங்களே வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தையல பிரிச்சிருங்க. திரும்ப கொடுத்தீங்கன்னா கோமானமாக்கி விட்டுருவாரு பாத்துக்க இந்த ஆளு. இரியா உன்னை கவனிச்சுக்கிறேன். பாப்போம் போங்க, நானும் பெரிய ரவுடிதான். என்னண்ணே இப்படி போலீஸ்காரரெல்லாம் பஞ்சாயத்து இழுத்துக்கிட்டு இருக்கா? தம்பி அதை விடுங்க, இதெல்லாம் ஜுசுப்பி மேட்டரு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு. அண்ணே இந்த ஃபேண்ட் இருக்குல்லண்ணே, கீழே முழங்கால கீழே மட்டும் லைட்டா புடிச்சுதாங்கண்ணே, போதும்ண்ணே. தம்பி இந்தாங்க பாருங்க. சூப்பர்ண்ணே, போதும்ண்ணே.
இப்படி தெளிவா சொன்னாதானே தம்பி ஒழுங்கா தக்க முடியும். பூரா முட்டா பயலுகளா இருக்காங்க தம்பி. சரிண்ணே வரவா. தம்பி காசு கொடுக்காம போறீங்க. கணக்குல வச்சுக்கணே. இவன் எல்லாரையும் விட பெரிய மொல்லம் மாதிரியா இருப்பான் போல. வாங்க முகேஷ் தம்பி, சாப்பிட்டாச்சா மதியம்? சாப்பிட்டாச்சுனே. என்னண்ணே டைம் ஆச்சு, கடையை ஒன்றும் எடுத்துக்காம இருக்கியா? இந்த அவ்வளோதான் எடுத்து வைக்கணும் தம்பி. சரிண்ணே சரிண்ணே. அண்ணே இந்த கார்த்திகா புள்ளையா போயிருச்சு. எந்த கார்த்திகாப்பா? தானே அந்த பூ வைக்க போகும்லண்ணே, அந்த புள்ளனே. டேய் அந்த புள்ளைய எது கூட நீ கேக்குற? அண்ணே அது வந்து உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன அண்ணே, அந்த பொண்ணை ரொம்ப நாளா உயிருக்கு உயிரா லவ் பண்றேனே. நீ தானே பார்த்து பேசி தம்பிக்கு எப்படியாச்சும் அமைச்சு கொடுக்கணும்னே. தம்பி என்னப்பா சொல்ற? ஆமாண்ணே, நீ தானே பார்த்து ஏதாச்சும் பண்ணி விடணும். காலையில தான் தம்பி கடவுள்கிட்ட வேண்டுனே அந்த புள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு. ஓ சரிண்ணே சரிண்ணே. ஆனா இப்படி ஒரு பொறுக்கி பயல கண்ணுல காட்டுவாருன்னு நினைச்சு கூட பாக்கல தம்பி.